அதுதான் ஸ்கூலில் கொடுக்குற அந்த ட்ரைனிங் தான் அது இப்போ வரைக்கும் இங்கே வர்றது. மாப்பிள்ளை சம்பா இட்லி சட்னி. அது என்னவா? நார்மல் சட்னி தானே. புதினா சட்னி, தேங்காய் சட்னி. கல்யாண பொண்ணு. இது மாப்பிள்ளை சம்பா இட்லி. அது பொண்டாட்டி, அது மச்சிஞ்சி சட்னி கூட எல்லாம் கலவை சேர்ந்து தான் கொடுக்குறோம். யூடியூப் வீடியோ தான் எடுக்கிறோம். ஐயா என்ன பண்ண சொல்கிறீங்க? மச்சான் வந்து அடுத்தது கேட்டுக்கிறோம். வெள்ளார தோசையா, என்ன தோசை? முடக்கத்தான் தோசையா? சாம்பார் வந்து என்றைக்குமே இப்படி தான் இருக்கணும் ஐயா. ஊற்றினா இலையிலே நிற்கக்கூடாது, கீழே ஓடணும். எனக்கு என்னமோ இட்லி தூண்டுற ஃபீல் வரல. கூட கட்டியே தொட்டு சாப்பிட்ற மாதிரி இது எனக்கு என்னமோ. என் கேள்வி காந்த சொல்லி போட்டு காரக்குழம்பு வச்சு கொடுத்து சாப்பிட்றான். அந்த மாதிரி இருக்குது எனக்கு. நாங்கள் காந்தல் சொந்தம் நாங்கள் போவாங்க. அந்த ஏனை தூக்கி போய் அதை போடுறான்னு தூக்கி போய் காண்டில் எடுத்து போய் போட்டு அப்படியே சொன்ன கும்பரு அந்த கொண்டான நாய் சொன்ன சொரண்டி க்ளீன் பண்ணுறோம். தோடு கூட ஆகிடும். அதுக்கப்புறம் அது கால் டபராவுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு வருவோம். கழுவுறதுக்கு ஊரிங்க கிளம்பும். ஆயாம்மா வீட்டுக்கு போய் அந்த சாப்பாட்டை வீட்டில் வச்சுட்டு அது சாப்பிட்டு அதுக்கப்புறம் வரும் யானை கழுவ. அதுக்குள்ள நாங்கள் அந்த டபராவை முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவோம். அப்படியே திருப்பி சாப்பிட்றப்ப என்ன ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வைக்க சாப்பிட்டு ஐயா? ஏன் வைக்கப்படுறீங்க? மாப்பிள்ளை இப்படி வச்சாங்களா? ஓ, மாப்பிள்ளை இந்த மாதிரி கப்பில் இதெல்லாம் அந்த பக்கத்தில் வந்து அதிகமாக இதான் டீக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். அவங்க ரெண்டாவது கேட்க மாட்டாங்க. நீ வீட்டுக்கு எடுத்துன்னு வரது தான். கப்பே ஒன் சைடு தானா? அந்த கப்பே இதுவே எதுக்கு உட்காந்துக்கிறீங்க? சாப்பிட்றதுக்கு எம்மா நேரம் ஆச்சு இலை காய்ச்சி. எம்மா நேரம் ஆச்சு இலை காய்ச்சி எடுத்து வைக்கணும்னு தெரியுமா தெரியாதா? க்ளீன் பண்ணிக்கிறேன். இல்லை கேட்குறேன். இல்லை கேட்குறேன். நீங்கள் இலை தோசை இருக்குதாம்மா? பூண்டு தோசைங்களா? அதாம்மா. அதுக்கு நெய்யா என்ன தெரியும் தொட்டுக்க? அதான் பூண்டு பொடி தோசை தான் சொன்னாங்க. அருமையாக இருக்குது. என்னம்மா இதுக்கு சட்னி தான் வர தரீங்க? நெய் பொடி தர மாட்டீங்க? சரி ஊற்றுங்க ஐயா. அது இல்லை ஐயா, இதுக்கு தோசைக்கு பொடி கொடுத்துக்கிறாங்களே, நெய் கொடுப்பாங்க. பார்த்தா இது சாம்பார் சட்னி கொடுக்குறாங்க. அதுக்கு சொல்கிறேன். சாப்பிடுங்க ஐயா. பூண்டு இந்த டேஸ்ட்டுக்கு அந்த நெய்யும் அந்த பொடியும் ஊற்றிங்கன்னா பயங்கர டாப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதே கொடுத்துட்டு மறுபடியும் சாம்பார் சட்னி ஊற்றுறதுக்கு சாத தோசை சாப்பிட்டு போகலாம். நல்லா இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும். ஐயா அது பில்லு எவ்வளோச்சின்னு கேட்டோம். முதல்ல 8 இட்லி 8. அந்த என்ன தோசை? அது முடக்கத்தான் தோசை. 4 சப்பாத்தி. நான் ஒன்று ஐயா இல்லை ஒன்று தான், சிங்கிள் பீஸு. ஐயா சப்பாத்தி நீங்கள் எத்தனை ஐயா? 1. ஐயா இருக்குங்களா? 3 சப்பாத்தி. அதுக்கப்புறம் சாதா தோசை 1 எந்து. அப்புறம் அவருக்கு 1 2 சாதா தோசை வச்சிங்களா? இப்போ ஒரு பூண்டு தோசை. அவ்வளோதான்.
அவ்வளோதான் ஐயா. செல்வி வா வா வா. இருங்க நீங்கள் வாங்க. என்ன செல்வி இருங்க ஐயா. ஐயா என்னென்ன செய்யணும் சொல்லுங்க, ஒரு சொல்லு பார்ப்போம். ஹோட்டல் வந்து இது எல்லாமே சாப்பிட்றவங்க அப்படியே இந்தாண்ட கருப்பு கோதுமை எல்லாமே இருக்குது இங்கே. ஹோட்டலில் பார்க்க வந்த இடம் நம்ம ஹோட்டல் வந்து நம்மாழ்வார் ஹோட்டல், அருமையான ஹோட்டல். எல்லாமே சைவ சூப் வகைகள் எல்லாமே இருக்கிறது. குளியல் கட்டி, அதாவது சோப்பு கட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் குளியல் கட்டின்னு போட்டிருக்கு. மூலிகை நீர்மம், பொடி வகைகள், மூலிகை பொடி, சிறுதானிய பிஸ்கெட்டு. எங்கன்னா நாங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயில் பார்த்துட்டு அவுட்ரு வெளியே வர வழியில் பஜாரில் தான் இருக்குது. நெல்லிசாறு, அது எண்ணெய், அது எல்லாமே எண்ணெய்ச்சக்கு, அது ஐட்டம்ஸ், அவல், நாட்டுக்கோழி முட்டை, ஏலக்காய், மீதி எதனா தேவைப்படுதுங்களா? கொசு கடி சமாளிக்க முடியல. கடை செட்டப் எல்லாமே அருமையாக இருக்கும்.